ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஜிம்கா பேஸ் வந்து எப்படி நம்ம த்ரெட் ரேப் பண்ணுறது அப்படின்றத நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து ஒரு ஜிம்கி வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறது, அந்த ஸ்டெட்டு ப்ளஸ் ஜிம்கா, ஸோ இது வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிம்கா மேக்கிங்க்கு வந்து என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன திங்ஸ் அப்படின்னு சொல்லி. நார்மலாக ஜிம்கா பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது ஏற்கனவே நம்ம த்ரெட்டு ரேப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஜிம்கா பேஸ், நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டு, உங்களுக்கு என்ன கலர் த்ரெட்டு வந்து தேவைப்படுதோ அந்த த்ரெட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓஹெச்பி ஷீட் வந்து தேவைப்படும். ஸோ ஓஹெச்பி ஷீட் வந்து நம்ம அந்த ஸ்டெட் இருக்குல்ல, ஸ்டெட் மேக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வேக்ஸ் ஷீட், அதுவும் நமக்கு தேவைப்படும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து ஃபேப்ரிக் க்ளூ, நம்ம நார்மலாக ஸ்டோன் அப்ளை பண்ணுவோம்ல அந்த க்ளூ வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் B7000 க்ளூ, இதுவும் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமேட்டு குந்தன் ஸ்டோன்ஸ், உங்களுக்கு வந்து குந்தன் ஸ்டோனில் வந்து நீங்கள் ஸ்டோன் கிளாஸி ஸ்டோன் எடுத்தாலும் சரி, இல்லை மேட் ஸ்டோனு, இல்லை செராமிக், எதுனாலும் உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவைப்படுறது ஐபின். ஐபின் வந்து இந்த இதில் நமக்கு தேவைப்பட்டிருக்காது. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்டட் மேக்கிங்காக காட்டுறதுக்காக நான் ஐபின்னும் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏர் பின்னு, அதுவும் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஹெட் கேப் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஹெட் கேப் வந்து அது இந்த ஜிம்கிக்கும் ஸ்டெட்டுக்கும் சென்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஹெட் கேப் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவைப்படுறது வந்து ஸ்டட் பேஸ். அது வந்து பேக் சைடில் வந்து நம்ம ஸ்டட் பேஸ் வந்து கொடுப்போம். ஸோ அது வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் எழுதியிருப்பேன். நான் இதில் எழுத மறந்துட்டேன். ஒவ்வொரு திங்ஸ் வந்து காட்டுறப்ப நான் உங்களுக்கு வந்து நான் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம நேற்றே வந்து ஜிம்கா பேஸில் த்ரெட்டு வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரில், உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட இப்போ நீங்கள் வியர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்தந்த கலருக்கு. ஸோ ஓஹெச்பி ஷீட் ஆல்ரெடி வந்து நம்ம ஓஹெச்பி ஷீட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பேங்கிள் கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓஹெச்பி ஷீட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து நார்மல் ஸ்டட் மேக் பண்ணுறதுக்கே ஓஹெச்பி ஷீட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது வந்து ஐபின், நான் முதல் காட்டினது வந்து ஹெட் கேப் காட்டினேன். ஸோ இது வந்து ஐபின். இந்த ஐபின் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்டெட்டில் வந்து கீழே வந்து நம்ம அந்த பாசி மாதிரி தொங்க விடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த ஐபின் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஐபின். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்படுறது இயர்பின் தேவைப்படும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தேன். ஸோ இயர்பின்றது வந்து நம்ம பீடு வந்து கோர்ப்போம்ல, நம்ம ஜிம்கா அந்த இதுக்கு கீழே இருக்கிற மாதிரி பீடு கோர்க்கிறது தான் வந்து இந்த இயர்பின்னு. ஸோ இதில் வந்து நமக்கு நான் மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த இது வந்து ஸ்டட் பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம தோடு திருகாணி மாதிரி இருக்கும்ல அதுதான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப்பர் வந்து நமக்கு அந்த திருகாணி, அதுதான் வந்து அது திருகாணின்னுவோம்ல, அந்த மாதிரி கொடுக்குறதான் ஸ்டாப்பர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவைப்படுறது அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே கோர்க்கிறதுக்கு, இந்த ஏர்பின்னில் வந்து கோர்க்கிறதுக்கு உங்களுக்கு பீட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் இருந்தாலும் சரி, பெரிய சைஸ் இருந்தாலும் சரி, அந்த நீங்கள் எடுத்துருக்க அந்த ஜிம்கா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம காமிச்ச திங்ஸ் எல்லாமே தான் வந்து நமக்கு இன்றைக்கான கிளாஸில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிம்கியில் நம்ம வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக சுற்றிலுமே வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த போர்ஷனுக்கு வந்து க்ளூ தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மொத்தமாக க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சைடு முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த பக்கம் போகிறப்போ உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிரும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணது. அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே ரொம்ப மொந்தமாக ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த போர்ஷனில் வந்து நீங்கள் டிசைன் கொடுக்குறீங்களோ அங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டோன் இப்போ சில இப்போ நான் வந்து எதுக்காக எப்படி இருந்தேன்னா ஊதுபத்தி இது தான் வந்து நான் குத்திருக்கேன். ஏன்னா அங்கே தான் பக்கத்தில் அதான் இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கையில் பிடிச்சிட்டோன்னா கீழே தான் விழுவோம். ஸோ ஆல்ரெடி எனக்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் இப்படி கொடுத்தேன். ஆனால் அந்த ஊதுபத்தி இது வந்து ரொம்ப தின்னாக இருந்தனால எனக்கு கரெக்டாக இல்லை. அதனால் கையிலே வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி ஸ்டோன் வந்து நீங்கள் கொடுக்குறப்போ ஸ்டோன் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டோன் உங்களுக்கு என்ன டிசைன் கொடுக்கணும்னு தோணுதோ ஸ்டோன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஐ மீன் குந்தன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக அந்த செயின் ஸ்டோன் இருக்கும்ல அந்த செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பீட்லேயே குட்டி குட்டி பீட்லேயே வந்து அது செயின் மாதிரி இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் இந்த ஸ்டோன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் செயின் ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சுற்றிலும் இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸ்டோன் எல்லாமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது எல்லாமே ஈவன் பண்ணிவிடுங்க. ஏன்னா கிராஸ் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் கிராஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு நீங்கள் ஓரமாக வச்சுருங்க. ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன் அந்த இயர் பின்னு அந்த இதெல்லாம் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட நீங்கள் வந்து ஸ்டோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஸ்டோன் எப்படி அப்ளை பண்ணணும்னு காட்டுறதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஸோ இது வந்து ஒரு சைடு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நான் வந்து OHP ஷீட்டில் வந்து நம்ம ஸ்டட் மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் B7000 க்ளூ தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு OHP ஷீட்டில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து டிசைன் நீங்கள் கொடுக்குறீங்களோ சின்னதாக கொடுக்குறீங்களா இல்லை பெருசாக கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷீட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஷீட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய நம்ம வெறும் ஸ்டட்டு மட்டும் மேக் பண்ணுறதுக்கு இந்த OHP ஷீட்டு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மூடியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டப்பா ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மூடி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மோல்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெசின் ஆர்ட்க்கு யூஸ் பண்ணுற மோல்டு. ஸோ அந்த மோல்டு எடுத்து அதை மேலே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி, ஏன்னா நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் தான் டிசைன் நான் கொடுத்துருக்கேன் ஜிம்கி பேஸில். ஸோ அதே மாதிரி அந்த டைமண்ட் ஷேப் வச்சு தான் மேலேயும் வந்து நான் டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ளூ வந்து நல்லா கேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி க்ளூ வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வேஸ்ட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வந்து நான் சர்க்கிள் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். இது வந்து டபுள் லேயரில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல அதுக்கு மேலேயே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி தான் ஸ்டோனும் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டோன் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த ஸ்டோன் இருக்கோ அந்த ஸ்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குந்தன் ஸ்டோன் வந்து எந்த டிசைன் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் செராமிக் தான் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி 3mm செராமிக் ஸ்டோன் வந்து நான் சென்டரில் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டோன் வந்து சென்டரில் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுவும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இதாகிரும், விலகிரும். அப்போ அந்த உங்களுக்கு டிசைனே வந்து மாறிடும். ஸோ அதனால் இது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நமக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இது எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து இப்போ எப்படி நம்ம அந்த ஜிம்கியில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 3 டைப் வந்து வச்சுருக்கேன் பீடு. ஸோ ஒன்று வந்து பியர்ல் ஒன்று வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு சின்ன பீடு ஒன்று, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பீடு ஒன்று, அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இயர்பின்னில் வந்து எந்த மாதிரி செட் ஆகும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வேக்ஸ் ஷீட்டு. இந்த வேக்ஸ் ஷீட் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்டெட் பேஸ் வந்து நம்ம கொடுப்போம்ல, கொடுத்ததுக்கு பின்னாடி நம்ம நார்மலாக அந்த ஸ்டெட் பேஸ் ஒட்டினோம் அப்படின்னா அது நமக்கு சரியாக இதாகாது. ஸோ அதுக்கு வந்து இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டெட் பேஸை வந்து ஸ்டெட்டோடு ஒட்டணும் அப்படின்னா நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓஹெச்பி ஷீட்டில் இருக்க இதை எடுத்து, இது வந்து ஓரளவுக்கு தான் ட்ரை ஆகிருக்கு. ஏன்னா ட்ரை ஆக வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு 8 ஹார்ஸ் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ண விட்டிங்கன்னா தான் நல்லா ஸ்டிக் ஆகும். நான் வந்து உடனே பண்ணனால எனக்கு அதிகமாக ஸ்டிக் ஆகலை, அந்த க்ளூ அப்படியே தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இது வந்து நான் சொல்லியிருப்பேன் ஊதுபத்தி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதுக்காகனா, சைடில் வந்து நமக்கு அசிங்கமாக தெரியும் அந்த ஒரு ஷீட்டு நீட்டிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் இந்த ஊதுபத்தி வச்சு நம்ம அந்த ஹீட்டு வச்சோம் அப்படின்னா அது சுருங்கிரும். உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நம்ம அந்த இடத்துல வந்து ஊதுபத்தி வச்சோன்னா அந்த ஷீட்டு வந்து சுருங்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. சைடில் எல்லாத்தையுமே வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ஹீட்டு வந்து ஸ்டோனில் படாமல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டோனில் பட்டுச்சு அப்படின்னா ஸ்டோன் வந்து பிளாக் ஆகும், ஒரு மாதிரி இதாயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஷீட்டு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பக்கத்தில் வச்சிடாதீங்க, அணைச்சி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணால் இந்த ஓஹெச்பி இந்த வேக்ஸ் ஷீட் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அந்த ஷீட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம அந்த ஸ்டெட் பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதில் ஒரு ஹோல் மாதிரி அதை திணிச்சு நம்ம வந்து B7000 க்ளூ வச்சு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. இதை விட சின்னதாக எடுத்தாலும் சரி, நான் வந்து அந்த ஸ்டெட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டட் பேஸ் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஓஹெச்பி ஷீட்டில், இந்த மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாகவே பண்ணுங்கள். க்ளூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் B7000 அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டெட்டை வந்து நீங்கள் மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த
சைஸில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். எனக்கு சைட்லலாம் வந்து அந்த வேக் ஷீட் வந்து அதிகமாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏர்பின் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஏர்பின்னில் நம்ம பீடு வந்து கோர்க்கணுன்ட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நோஸ் பில்லர் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கட்டர் நம்ம கிட்ட வாங்கினவங்களுக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும். கட்டர், நோஸ் பில்லர் எல்லாமே இருக்கும். இப்போது இந்த ஏர்பின் இருக்குல்ல, அதை வந்து எடுத்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு பீடு வந்து கோர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் பீடு தான் வந்து நான் கோர்த்துருக்குறேன். கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, இந்த ஜிம்கி இருக்குல்ல, அந்த ஜிம்காவில் வந்து உள்ளே வந்து நீங்கள் அந்த ஹோல் இருக்குல்ல, அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த ஹெட் கேப் இருக்குல்ல, ஹெட் கேப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹெட் கேப்லேயே நிறையா டிசைன்ஸ் வந்து இருக்குது. டிசைன்ஸ் மீன் ஒன்று வந்து தின்னாக இருக்கும், இல்லை கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து கேப் போட்டுக்கோங்க. ஹெட் கேப் போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு பீடு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பீடு வந்து கோர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பீட் கோர்த்துக்கோங்க. பீட் கோர்த்துட்டு நோஸ் பில்லர் இருக்குல்ல, ஸோ அதை லைட்டாக ஃபஸ்ட்டு கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஐ மீன் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டரில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோஸ் பில்லர் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. ஸோ வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டட்டு வந்து கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு அதை நல்லா வளைச்சிக்கோங்க. லைட்டாக நீங்கள் பண்ணிங்க, லைட்டாக வளைச்சிங்க அப்படின்னாலே நல்லா வளைஞ்சிக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் வளைச்சி விட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக வளைஞ்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வளைச்சிக்கோங்க. வளைச்சதுக்கப்புறமேட்டு ஆக்சுவலாக எனக்கு நான் சொன்ன மாதிரி தான் இந்த கீழே நம்ம டிசைன் கொடுத்துருந்தோம்ல, அந்த டிசைன் வந்து இன்னும் காயாதனால எனக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகண்டுருச்சு. அதை வந்து நல்லா நீங்கள் ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க அந்த வேக் ஷீட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே ஸ்டிக் பண்ணது நல்லாவே ஸ்டிக் ஆகிருச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு நீங்கள் இதில் இப்படியே நீங்கள் டைரெக்டாக வந்து மாட்டினாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா ஜம்ப் ரிங் இருக்கும். ஜம்ப் ரிங்லேயே ஸ்மால் சைஸு, பிக் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் சைஸு ஜம்ப் ரிங் இருந்தது அப்படின்னா அந்த ரிங்கை வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்டெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணலை. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ஏர்பின்னை வந்து நம்ம வளைச்சி விட்ருக்கோம்ல, அதிலேயே வந்து இந்த ஸ்டெட்டை வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் இல்லை, உங்களுக்கு வந்து என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ணி எனக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நான் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஐபின் சொல்லியிருந்தேன் பாருங்கள் ஆல்ரெடி. ஸோ இந்த ஐபின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே நம்ம குட்டி குட்டி பாசிலாம் வைப்போம்ல, ஸோ கீழே தொங்குற மாதிரி பாசிலாம் வைக்கிறதுக்காக இந்த ஐபின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பாசி எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இந்த ஐபின் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.